இந்த மாதிரி முத்து எவ்வளோ சொல்லியும் கேட்காம இந்த மாதிரி மனோஜ் செஞ்ச பித்தலாட்டங்கள் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் இந்த மாதிரி விஜயாட்ட மட்டும் இல்லை வீட்டில் இருக்க எல்லார்ட்டையுமே சொல்லிடுறாங்க. இதனால மனோஜ் ஒரு பயங்கர பீதியிலையும் விஜயாவை நம்ம ஒரு மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது வீட்டுக்கு வந்த விஜயாவை முத்து மீனாவை பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த டாக்டர் பட்டத்தை இவங்க கிடைக்க விடாமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு முத்துவோ எவ்வளோ சொல்கிறாங்க, அம்மா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது நீங்கள் வந்துட்டு நிஜமாவே கஷ்டப்பட்டு இந்த மாதிரி நல்லது செஞ்சு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டியதை தடுத்து இருந்தால் தப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாதுல்ல, நீங்களே வந்துட்டு ஒரு ஆக்டிங் தான், அந்த மாதிரி ஒரு செட்டப் மாதிரி பண்ணி இந்த மாதிரி சும்மாத்துக்கு ஒரு நாடகத்துக்கு நடிப்புக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இந்த அவார்டுக்காக நீங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இந்த மாதிரி இதை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது எப்படியும் மேலே தெரிஞ்சு அதுக்கப்புறமா உங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க. அதனால் இதோட போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் விஜய் பயங்கரமாக திட்டுறாங்க. உனக்கு என்ன தெரியும், நீயும் ஒரு ரவுடி, ஒன்றுக்காக மட்டும் எதுவும் படிக்கல சாதனை பண்ணலாம், உனக்கெல்லாம் என்ன அவார்டு கிடைக்கும், அதனால உனக்கு என்ன பார்த்து போறாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்ட மீனா பார்த்தீங்கன்னா பொறுக்க முடியாமல் பயங்கரமாக கொந்தளிச்சு இந்த மாதிரி பயங்கரமாக திட்டிடுறாங்க. நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, அவர் ரவுடி அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றீங்க, அவர் அப்படி ஆனதுக்கு காரணமே நீங்கள் தானே, நீங்கள் என்ன பண்ணீங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன வயசுல நடந்த எல்லா விஷயத்தையும், அதாவது மனோஜ் என்ன பண்ணார், விஜயா என்ன பண்ணாங்க அப்படின்ட்டு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மனோஜுக்கு அங்கே நிற்க முடியல, விஜயாக்கோ இதெல்லாம் பார்த்து அவங்க யார் முகத்தையும் பார்க்க முடியல. என்னடா இவ்வளோ அநியாயங்கள் நடந்திருக்கு, நானும் அதுக்கு உடந்தே இருந்திருக்கேன், இப்போ என் முகத்தை எங்கடா கொண்டு வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.